ஸோ அடுத்து சாப்டர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் ஹெச். ஆர் அண்ட் ஹெச்சுக்கு 2 சைன்ஸ் இருக்குன்னு பார்த்துருங்களா. ஃபஸ்ட்டு ஆர்க்கு பார்ப்போம். ஆர்க்கு நமக்கு தெரியும் 2 சைன் இருக்குது, அதாவது அப்வோர்டு சைன் ஒன்று, டவுன்வோர்டு சைன் ஒன்று. ஸோ அந்த டவுன்வோர்டு சைடை டவுன்வோர்டு ஆரை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டவுன்வோர்டு ஆர் எங்கன்னா ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டு வந்து வவ்வலில் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு ஆர் சைன் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டவுன்வோர்டு ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓர்ன்றது ஓ அப்படின்ற ஒரு வவ்வலில் ஸ்டார்ட் ஆகுது. ஏஆர் விட்டுருங்க, நமக்கு சவுண்டு தான் முக்கியம். ஓ இருதாங்களா, ஓங்கிறது வவ்வல் சவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆர் வருது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டவுன்வோர்டு ஆர் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான வவ்வல் சைனை வச்சிடணும். அடுத்து பாருங்கள் அரே அப்படிங்கிறது ரே வருது இல்லைங்களா. ஸோ அடுத்து ஆன்ற வவ்வல் சவுண்டுக்கு அப்புறம் ரேன்ட்டு ஆர் சவுண்டு வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம டவுன்வோர்டு ஆர் தான் யூஸ் பண்ணணும். ரே. ஸோ வவ்வலுக்கு அடுத்து ஆர் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்குவோம். இது மாதிரி ஷார்ட் அண்ட் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நம்ம அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள்.